வெங்கடேஷங்க அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கொடைவள்ளல் தானமாக வழங்கிய கர்ணன் காட்சி 1. கதை மாந்தர்கள் கர்ணன், இந்திரன், சகாதேவன், நாரதர். காட்சி ஆரம்பம். கர்ணன் சூரியனை வழிபட்டு நிற்கிறான். சகாதேவன் வருகிறான். கர்ணா, எப்போதும் தர்மத்தை பின்பற்றுகிறாய். ஆனால் பாண்டவர்களே உன்னை பகைவனாக பார்க்கிறார்கள். நான் சூரியன் கொடுத்த மகன். நான் என் தர்மத்திற்கு எப்போதும் உண்மையாக இருப்பேன். பாண்டவர்கள் என்னை அவமானப்படுத்தி பேசினாலும் நான் என் உறுதியை விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்திரன் யாசகர் வேடத்தில் வருகிறார். மகாராஜா, உன் புகழ் அறிந்தேன். நீ எதையும் தானமாக வழங்குவாய் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், என்னிடம் உள்ளதை நான் யாருக்கும் தயங்காமல் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படி என்றால் நீ அணிந்திருக்கும் கவச குண்டலங்களை எனக்கு தானமாக கொடுப்பாயா? இது யார் தெரியுமா கர்ணா? இவர் இந்திரன் நம்மை ஏமாற்ற வந்திருக்கிறார். இது ஒரு சூழ்ச்சி. நண்பா, ஒரு யாசகர் என்னிடம் வந்தால் நான் அவருக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும். என் தர்மத்தை கைவிட மாட்டேன். கண்ணன் அவன் உடலில் ஒட்டிய கவசத்தை கிழித்து குண்டலத்துடன் இந்திரனிடம் வழங்கினான். அவன் வேதனையால் சிரிப்பது போல் காணப்படுகிறான். ஆனால் அதை ஒரே முறை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். கர்ணா, நீ தர்மத்திற்காக உன் உயிரே தியாகம் செய்ய தயார். உன் புகழ் காலம் முழுவதும் நிலைத்திருக்கும். கண்ணன் சிரித்தபடி வணங்குகிறான். காட்சி 2. கர்ணனின் பக்தி, கிருஷ்ணனின் அருள். கதை மாந்தர்கள் கர்ணன், கிருஷ்ணன், துரியோதரன், சகாதேவன். காட்சி ஆரம்பம். துரியோதரன் தனது அரண்மனையில் அமர்ந்திருக்கிறான். கண்ணன் அருகில் நிற்கிறான். கர்ணா, நாம் விரைவில் மகாபாரத போரில் பாண்டவர்களை தோற்கடிக்கப் போகிறோம். நீ என் ராணுவத்தின் முதன்மை தலைவனாக இருக்கிறாய். நண்பா, என் வாழ்க்கை முழுவதும் உனக்கு ஏங்கி நின்றேன். என் உயிரை தர தயார். ஆனால் என்ன கர்ணா? இந்த போர் தர்ம போர் என தோன்றவில்லை. என் மனம் குழப்பமாக உள்ளது. அதே நேரத்தில் கிருஷ்ணர் அரண்மனையில் தோன்றுகிறார். கர்ணன் அதிர்ச்சியுடன் மௌனமாக நிற்கிறான். கர்ணா, நீயே உன் மனதில் உண்மை தெரிந்தும் நிஜ தர்மத்திலிருந்து விலகுகிறாய். கிருஷ்ணா, நீ என்னை ஏன் சந்திக்க வந்தாய்? நான் துரியோதனின் பக்கம் நிற்பேன் என்று நீ அறிவாய். நீ ஆத்மார்த்தமானவன் கர்ணா. ஆனால் உன் பிறப்பை பற்றி உண்மை தெரிந்தால் நீ இன்னும் தர்மத்திற்கு பின்னே வருவாயா? என் பிறப்பு? நான் சூரியன் மகன்தான் அல்லவா? ஆமாம், ஆனால் குந்தி தேவியின் புதல்வன் நீ. பாண்டவர்களின் மூத்த சகோதரன் அர்ஜுனன் உன் சகோதரன். இது எதற்காக இப்பொழுது கூறினாய் கிருஷ்ணா? உன்னை தர்மத்தின் வழியில் அழிக்க துரியோதனன் தவறான பாதையில் செல்கிறான். நீ மறுபடியும் சிந்திக்கலாம். கிருஷ்ணா, என் வாழ்க்கை முழுவதும் நான் துரியோதனன்
துரியோதனின் நட்புக்காக வாழ்ந்தேன். நான் என் தர்மத்திலிருந்து ஒதுங்க மாட்டேன். பாண்டவர்கள் என் சகோதரர்களாக இருந்தாலும் என் இருதயம் துரியோதனுக்காகவே. நீ உண்மையிலேயே உன்னுடைய வாய்ப்புகளை எல்லாம் துறந்து நட்புக்காக உயிரை போக செய்வாய். உன் பெயர் காலமெல்லாம் புகழப்படும் கர்ணா. கிருஷ்ணர் கர்ணனை ஆசீர்வதிக்கிறார். காட்சி 3. கர்ணனின் இறுதி தருணம். கதை மாந்தர்கள் கர்ணன், அர்ஜுனன், கிருஷ்ணன், இந்திரன், புரியாசகர். காட்சி ஆரம்பம். குருச்சந்திர போர்க்களம். கர்ணன் தனது ரதத்தில் இருந்து கீழே விடுகிறான். அர்ஜுனன் தன் வில் பிடித்துக் கொண்டு நிற்கிறான். கர்ணா, நீ போரிட முடியாத நிலைக்கு வந்துவிட்டாய். இப்போது நான் உன்னை வீழ்கிறேன். அர்ஜுனா, என் ரதத்தின் சக்கரம் நிலத்தில் பழுதாகிவிட்டது. வீரர்களுக்கு இது தர்மம் அல்ல. கர்ணா, நீ தர்மத்தை கூறுகிறாயா? நீ திரௌபதியை அவமானப்படுத்தின போது தர்மம் நினைவில் இல்லை. நாங்கள் செய்த தவறுகளை உணர்கிறோம். ஆனால் தர்மத்தில் வாழ்ந்தவனின் இறுதி தருணம் தர்மத்திலே முடிய வேண்டும். அர்ஜுனன் தயங்குகிறான். கிருஷ்ணன் அவனை நோக்கி செய்கை செய்கிறான். அர்ஜுனா, இப்போது தாமதிக்க கூடாது. கர்ணனை வீழ்த்திவிடு. அர்ஜுனன் தனது கோலை பிடித்து கர்ணனை அம்பால் தாக்குகிறான். கர்ணன் தரையில் விடுகிறான். இறுதி தருணம். கர்ணன் மண்ணில் படுத்திருக்கிறான். பாப்பா இப்படி 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 மகாராஜா, நீங்கள் கானம் உத்திரர் என்று கேட்டேன். எனக்கு ஒரு கானம் அளிக்கலாமா? நிச்சயம், ஆனால் என்னிடம் கொடுக்க ஏதும் இல்லை. இந்திரன் தோன்றுகிறான். கர்ணா, உன் ரத்தமே உன் இறுதி தானமாகட்டும். கண்ணன் தனது ரத்தத்தை தனது கை விரலால் எடுத்து வியாசருக்கு தருகிறான். கிருஷ்ணர் அங்கு தோன்றி கர்ணனின் ஆன்மாவுக்கு முக்தி அளிக்கிறார். கர்ணா, நீ சிறந்த வீரன். உன் புகழ் நிலை பெறும். கர்ணன் சிரித்தபடி இறக்கிறான். இந்திரன் அவனை பார்த்து வணங்குகிறார். அனைவரும் கர்ணனின் தியாகத்துக்காக நினைத்து மௌனமாக நிற்கிறார்கள். நன்றி.